வருஷமாக பல மாதங்களாக எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் தெரியும். மேனிஃபெஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் நான் ஃபாலோ பண்ணுறேன், இப்போவும் பண்ணிகிட்டு இருக்கேன். சில நேரங்களில் குட்டி குட்டியான விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் பல நேரங்களில் எனக்கு எதுவுமே கிடைக்காமையும் போயிருக்கு. நவ் டேஸில் குட்டி குட்டியான விஷயங்களும் கிடைக்கல, பெரிய பெரிய விஷயங்களும் கிடைக்கல, சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் எங்கே தப்பு செய்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறேன், அதுவும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறேன். ஏன் எனக்கு ரிசல்ட் மட்டும் 0வாக இருக்குது அப்படிங்கிற இந்த கொஸ்டின் மார்க்கோட நிறைய பேர் என்னோட பர்சனல் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இதே கேள்வி, இதே சந்தேகம் உங்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக உங்களுடைய சந்தேகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, எதையும் ஏன் அட்ராக்ட் பண்ண முடியல, எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துலையும் சக்ஸஸ் அடைய முடியல அப்படிங்கிறதுக்கான பதில் என்னன்னா, நீங்கள் இன்னும் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. பட் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, அதனுடைய டெஃபனேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காமலேயே புரிஞ்சுக்காமலேயே மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, அதுதான் ஒரே காரணம். ஸோ டெஃபனேஷனை இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் சாதாரணமாக விஜயலக்ஷ்மியுடைய ஹெல்ப்பே இல்லாமல் நீங்களே சக்ஸஸ் அடையலாம். ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன, தமிழாக்கம் என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதற்கு தெரிஞ்சவங்களாம் பதில் சொல்லுங்கள், நானே சொல்லிடுறேன். வெளிப்பாடு, வெளிப்படுத்துதல். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா வெளிப்பாடு, வெளிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எதை வெளிப்படுத்துகிறோம், நல்லா யோசிச்சு பாருங்க. எதை வெளிப்படுத்தணும், ஆற்றலை வெளிப்படுத்தணும். என்ன ஆற்றலை நாம் வெளிப்படுத்தணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதற்கு தேவையான ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க, அவங்க சேனலில் வந்து மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் போட்டிருந்தாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, அந்த மெத்தடை எதுக்கு நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோன்னு தெரியுமா? ஏன்னா ஃபீலிங்ஸ். அந்த மெத்தடில் ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். அந்த மெத்தடை முடிக்கும் போது நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகியிருக்கணும். அந்த மெத்தடை பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணணும், உணர்வுகளை கொடுக்கணும். இப்படியெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம் சில வார்த்தைகள். அதை யாராவது கேர் பண்ணுறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். எதுக்கு இங்கே ஃபீலிங்ஸ் இம்பார்ட்டண்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, எஸ், ஃபீலிங்ஸ்னால் மட்டும்தான் ஆற்றல் உருவாகும். ஆற்றல் உருவாக்கக்கூடிய டூல் தான் ஃபீலிங்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, தென் இந்த ஆற்றல் எது ரிலேட்டடாக வெளிப்படுதோ அது ரிலேட்டடாக தான் நாம் அட்ராக்ட் பண்ணுவோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஆற்றல் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நெகட்டிவான ஆற்றல், இன்னொன்று பாசிட்டிவான ஆற்றல். ஓகேவா? நெகட்டிவான ஆற்றலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த நெகட்டிவான ஆற்றல் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆற்றல் அப்படின்னாலே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? மிரர் போல் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு டபுள் மடங்காக எக்ஸ்ட்ராடினரியாக கிடைக்கும். அப்போது நெகட்டிவான ஆற்றல் எக்ஸ்ட்ராடினரியாக கிடைச்சா என்ன ஆகும், நொந்து போயிடுவோம் நாம். கரெக்டா? அதுவே பாசிட்டிவான ஆற்றலை நம்ம கொடுத்தா அது இரட்டிப்பாக மாறி அது நமக்கு கிடைக்கும், நம்ம சந்தோஷமாக வாழலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸை கொடுக்குறீங்க? பொய்யாவே சிரிச்சுக்கிட்டே ஃபாலோ பண்ணக்கூடாது. பொய்யாவே நான் சந்தோஷமாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னலாம் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே நீங்கள் இப்போ இந்த மெத்தடை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் சொல்வேன், நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருக்குன்னா, ரொம்ப கவலையாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது தான் அந்த வெளிப்படுத்தும் ஆற்றல் பாசிட்டிவானதாக இருக்கும். ஒருவேளை எனக்கு பெரிய ட்ராஜடி, நான் பெரிய துன்பத்துக்குள்ளே இருக்கேன்,
இப்போ வாங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலான்னு நீங்கள் உட்காரும் பொழுது அதுதான் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஏன் உங்களுக்கு அது கிடைக்கலன்னு? நீங்கள் வீடு ஆசைப்படுங்க, பெரிய ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுங்க, ஒரு மொபைல் ஃபோன் ஆசைப்படுங்க, இல்லை ஒரு லவ் பண்ணுற பர்சனை அட்ராக்ட் பண்ணணும், மேரேஜ் அட்ராக்ட் பண்ணணும், ஃபேமிலி எல்லாம் ஒரே வாழ்க்கை அப்படியே இணைஞ்சு சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக வாழணும்னு ஆசைப்படணும். இது எது பண்ணணுன்னாலும் ஒரு தவிப்பான மனநிலையில் உட்காந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு பேரே மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்படுத்துதல். நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீங்களோ அது இரட்டிப்பாக வந்து கிடைக்கும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? என் ஸ்டூடெண்ட்ஸில் சில பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பீரியடுக்கு பிறகு சூப்பராக மேனிஃபெஸ்டேஷன்லாம் போயிட்டுருக்கோம், திடீர்னு அக்கா அவங்க வந்துருவாங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே டல்லாக வருவாங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏக்கம் சார் உணர்வுகளை கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஏக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா 2 நாளில் இன்னும் இரட்டிப்பான மடங்காக வரும் அவங்களுக்கு. புரிஞ்சுதுங்களா? நான் அந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லுவேன், ஏன் ஏக்கப்படுறீங்கன்னா, ஏக்கம் தான், அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்கன்னு ஏக்கம் தான் அப்படின்வாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. நீ ஏக்கப்பட்டால் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏக்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்னசென்ட்டான தன்மை அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஏக்கம் அப்படிங்கிறது இன்னசென்ட்டான தன்மை கிடையாது, அது நெகட்டிவான தன்மை. அது ஒரு விதமான பெயின்ஃபுல்லான விஷயம். ஸோ அந்த பெயினை நீங்கள் இரட்டிப்பாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணிப்பீங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ எப்படி இருக்கணும் உங்கள் மனசு அப்படின்னா, நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன், டவ்வுடைய ஃபெதர் மாதிரி இருக்கணும், புறாவுடைய இறகு மாதிரி சாஃப்டாக இருக்கணும், பஞ்சு போல் இருக்கணும் உங்களோட மனசு. ஏங்க நான் பெரிய பிரேக்கப்பில் இருக்கேன், இந்த நேரத்தில் போய் நான் எப்படிங்க சாஃப்டாக வச்சுக்க முடியும்? எஸ், நீங்கள் பிரேக்கப்பில் இருக்கீங்க, உங்களால் கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாது. உங்களால் உங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் செயல்படும். நிறைய பேர் மன அழுத்தத்தில் நம்ம இருக்கோன்னே தெரியாமல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. ஸோ அதற்கான ஹீலிங் ப்ராசஸை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஐயோ அப்போ நான் என்னால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாதா, அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வரணும். அதுக்கு உங்களுடைய மனப்பதிவுகள், ஐயையோ அன்னைக்கு அப்படி செஞ்சுட்டு போயிட்டாங்களே, ஐயையோ இன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, அவங்கெல்லாம் வருவாங்களா, அவங்க என்னை வேண்டவே வேண்டான்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிருக்காங்க, அவங்க வந்து நீ தான் எனக்கு வேணும்னு கேட்குறதெல்லாம் நிதர்சனமாக அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற பல சந்தேகம். ஸோ இந்த சந்தேகங்கள் எல்லாம் இல்லாமல் நிச்சயமாக எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, அவங்க நிச்சயமாக வருவாங்க, எனக்கு தெரியும் அவங்க எனக்கானவங்க, அவங்க என்னுடையவங்க, ஸோ அவங்க என்னை விட்டு போகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும், நிச்சயமாக உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும். நீங்கள் மன அழுத்தத்திலேயே இருந்தாலும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஹெல்ப் பண்ணும். அதை விட்டுட்டு வேறு யாரோ ஒருத்தவங்க கிட்ட போய் நிச்சயமாக அவங்க வந்துடுவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் சார்ந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் கேட்குறது ரொம்பவுமே கஷ்டம்தான். ஸோ உங்களுடைய மனசு டவ் ஃபெதர் மாதிரி சாஃப்டாக மாறணும். நீங்கள் சாஃப்டாக மாறும் பொழுது நீங்கள் லவ் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டியை அடையிறீங்க. லவ் அப்படிங்கிற கெப்பாசிட்டியை நீங்கள் அடைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஈர்க்கும் கெப்பாசிட்டியை அடையிறீங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ லவ் அப்படிங்கிறது ஆற்றல் ரிஃப்ளெக்ட் ஆனால் என்னாகும், ஈர்த்து கொண்டு வரும். கரெக்டா? ஸோ லவ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது இரட்டிப்பாக கிடைக்கும். லவ் இல்லாமல் ஏக்கம் இருக்குது, லவ் இல்லாமல் கவலை இருக்குது, லவ் இல்லாமல் வெறுப்பு இருக்குது, கோபம் இருக்குன்னா அது இரட்டிப்பாக பன்மடங்காக உங்களுக்கு வந்து சேரும். உங்களால் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ மேனிஃபெஸ்டேஷனுடைய டெஃபனேஷன் இதுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் தான். எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் தான். அது பணம், பொருள், காதல், எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த டெஃபனேஷனை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.